Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு லூக்கா 19ஆம் அதிகாரத்தை படிக்க போறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துடலாம். எருசலேமுக்குள் இயேசுவின் வெற்றிகரமான நுழைவு, த ட்ரையம்ஃபல் என்ட்ரி. ஸோ இதில் நம்ம 3 காரியங்களை படிக்க போகிறோம். முதல் பகுதியில் சகேயுவின் மனம் திரும்புதல், ரிப்பென்டன்ஸ் ஆஃப் ஜாக்கியஸ், அது படிக்க போகிறோம். ரெண்டாவதாக 10 ராத்தல் உவமை, பேரபிள் ஆஃப் 10 மினாஸ். மூன்றாவதாக இயேசுவின் வெற்றிகரமான நுழைவு, தி ட்ரையம்ஃபல் என்ட்ரி. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம இந்த லூக்கா 24 அதிகாரத்தையும் 3 பகுதிகளாக பிரித்து படித்து கொண்டு வருகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுல இதை கேட்டு. எப்படி படித்தோம் நம்ம? லூக்கா சுவிசேஷத்தின் அமைப்பு: வருகை 1 முதல் 6 வரை, வரங்கள் 7 முதல் 18 வரை, வருத்தங்கள் 19 முதல் 24 வரை. ஆங்கிலத்தில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லூக், அப்பியரன்ஸ் 1 to 6, ஆக்டிவிட்டீஸ் 7 to 18, அஃப்ளிக்ஷன் 19 to 24. இதில் நம்ம முதல் 2 பகுதிகளை ஏற்கனவே படிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம 19ஆம் அதிகாரத்தை துவங்குறோம். இது 3வது பகுதியில் இருக்குது, வருத்தங்கள், அஃப்ளிக்ஷன். ஸோ இது 24 அதிகாரம் வரைக்கும் இதை தான் நம்ம படிக்க போகிறோம். வருத்தங்கள், அஃப்ளிக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ இயேசுவை மனிதனாக லூக்கா காண்பிக்கிறார். இப்போது இந்த அதிகாரத்தில் இருந்து இயேசு எருசலேமுக்கு நேராக அவர் பிரயாணப்பட்டு போய் அங்கே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புகிற அந்த பகுதியை இந்த அதிகாரங்களில் நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் இதை வருத்தங்கள், அஃப்ளிக்ஷன் அப்படின்ற அந்த தலைப்பின் கீழே நம்ம போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்குரிய பாடத்தை நம்ம படிக்கலாம். முதல் பகுதி என்னது? இயேசுவும் சகேயுவும், ஜீசஸ் அண்ட் ஜாக்கியஸ். லூக்கா 19 1 முதல் 10 வசனங்கள் வாசிக்கலாம். லூக்கா 19 1, 2. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். ஸோ இப்போ இயேசு எங்கே போகிறாரு அப்படின்னு போட்டிருக்கு, எரிகோவுக்கு போகிறார். இந்த எரிகோவை குறித்து கொஞ்சம் படிக்கலாம், சரியா? இந்த எரிகோ பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே மிக பழமையான பட்டணம், ஓல்டஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிடலாம் இந்த எரிகோ பட்டணம். அது மாத்திரமல்ல, இந்த எரிகோவை குறித்து சொல்லும் பொழுது இதை பேரிச்ச மரங்களின் பட்டணம்னு சொல்லி போட்டிருக்கு. நம்மளுடைய வேதாகமத்திலேயே உபாகம புத்தகத்தில் நம்ம வாசிக்கலாம், இதனுடைய பேர் பேரிச்ச மரங்களின் பட்டணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே அதிகமான பேரிச்சை மரங்கள் இருக்கிறதான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக இந்த இடத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பால்சம் அப்படின்னு சொல்லுகிற அந்த மரங்கள் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. இதன் மூலமாக என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னால், இந்த மரங்களில் ஒரு விதமான பிசின், ஒரு கம் மாதிரி ஒன்று வரும். இப்போ நம்ம முருங்கை மரத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கம் வரும்ல, அதே மாதிரி இந்த பிசினை வைத்து அநேக பயன்பாட்டிற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். உதாரணமாக சூயிங் கம்ஸ்லாம் அந்த சாக்லேட்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது மாத்திரமல்ல, இதோடைய லீவ்ஸ் எடுத்து விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி இதில் டீ போட்டு குடிப்பாங்க. அது மாத்திரமல்ல, மிக முக்கியமாக இந்த மரத்தின் மூலமாக என்ன அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா, பர்ஃப்யூம்ஸ் தயாரிப்பாங்க. அந்த பால்சம் ட்ரீஸ் இருக்கிற அந்த இடத்துல போனாலே அவ்வளோ வாசனை வீசுமா. பாலஸ்தீனத்திலேயே இது ஒரு தெய்வீகமான ஒரு பகுதி என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த எரிகோ பட்டணத்தில் அவ்வளோ சூப்பராக இந்த காரியங்கள் இருந்திருக்கு. அது மாத்திரமல்ல, ரோஜா செடிகளும் அதிகமாக இருந்த ஒரு பட்டணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே நல்லா எல்லாம் இந்த பேரிச்சை, பால்சம், ரோஜாக்கள் இதெல்லாம் அதிகமாக இந்த பட்டணத்தில் இருந்தபடியினாலே ரோம அரசாங்கத்தின் கீழே தானே இதெல்லாம் வருது. ஸோ ரோமர்கள் இந்த பட்டணத்தை வைத்து உலகம் எங்கிலும் அவங்க வணிகம் அவர்கள் செய்தார்கள், ட்ரேட் பண்ணாங்க அப்படின்ற குறிப்புகளும் போடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அவர்களுடைய ராஜ்யத்திற்கு தேவையான அந்த பண காரியங்களை, அந்த ஃபினான்சஸை இதன் மூலமாக மீட் பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ எரிகோ பட்டணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இத்தனை காரியங்களை நம்ம நினைவில் வைத்திருக்க வேண்டியது இருக்கிறது. இயேசு வேற வழியாக கூட போயிருக்கலாம் எருசலேமுக்கு.
ஆனா இயேசு இப்ப கடைசியாக எருசலேமுக்கு போறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இயேசு பர்ட்டிகுலரா ஏன் வந்து இந்த எரிகோ பட்டணத்திற்கு வழியே போறாரு அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு மனிதன், அவனுடைய பெயர் சகேயு, அவனை மீட் பண்ணுவதற்காக, அவனை ரட்சிப்பதற்காக தான் போகிறார் என்பதை நம்ம வாசிக்கும் பொழுது நம்மளால நல்லா விளங்கி கொள்ள முடியும். அப்போ இதுக்கு என்னெல்லாம் பேரு? முதல்ல வந்து இந்த எரிகோ அப்படின்னு சொன்னா வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் சிட்டி, உலகத்தின் மிக பழமையான ஒரு பட்டணம். அடுத்தது சிட்டி ஆஃப் பாம்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம், பேரிச்சை மரங்களின் பட்டணம். ஸோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த குறிப்பு இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை வாசிப்போமா? ஆயக்காரருக்கு தலைவனும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆயக்காரர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? டாக்ஸ் கலெக்டர்ஸ், வரி வசூலிப்பவர்கள். இதை நம்ம அடிக்கடி நம்முடைய பாடங்களை படித்திருக்கிறோம். இவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, ரோம அரசாங்கத்தின் கீழ் வேலை பார்க்கிறவர்கள். இவர்கள் ரோமர்களுக்காக வரிகளை சேகரித்து அவர்களுக்கு ஒப்படைத்தாங்க. இதனால ஏராளமான சலுகையும் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே இவர்கள் பொதுவாக ஆயக்காரர்கள் ஐஸ்வர்யவான்களாக தான் இருந்தார்கள். அதான் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு அப்படின்னு போட்டிருக்கு. ஆயக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே யூதர்கள் எல்லாரும் வெறுப்பாங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இவர்களை பாவிகள் என்று அழைத்தார்கள். ஏன்னா இவங்க வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக அடாவடியாக எல்லா காரியத்தையும் யூதர்கள் இடத்துலேருந்து அபகரித்து கொள்வார்கள். மிக முக்கியமாக இந்த ஆயக்காரர்கள் செய்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டாக்ஸ் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு காரியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி, அதாவது வரி வசூலிப்பவர்களின் குத்தகை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவாக வயல்களை குத்தகை விடுவோம். ஆனால் இவர்கள் அந்த வரி வசூலிப்பதில் குத்தகை என்று சொல்லி, இப்போ நம்ம சொல்லணும்னா அந்த தண்டல்காரர்கள்லாம் சொல்கிறோம்ல, அப்போ அநியாயமாக வட்டி வாங்கி அதன் மூலமாக இன்னும் அதிகமாக ஐஸ்வர்யத்தை அவர்கள் சேர்த்தார்கள். ஸோ இதெல்லாம் பரவலாக யூதர்கள் மத்தியில் இந்த ஆயக்காரர்கள் பார்த்தாலே ஒரு வெறுப்பை அவர்களுக்கு கட்டளையிட்டது. இப்போ இந்த சகேயு வெறும் ஆயக்காரன் மாத்திரமல்ல, இவனை என்ன சொல்லியிருக்கு? ஆயக்காரருக்கு தலைவனுமாயிருந்த அப்படின்னா, இவனுக்கு கீழே நிறைய ஆயக்காரர்கள் இருந்திருப்பாங்க. இவன் தான் தலைவனாக இருந்திருக்கிறான். சாதாரண ஆயக்காரர்களே அவ்வளோ மோசமாக இருந்தா, தலைவன் எத்தனை பர்சன்டேஜ் கமிஷன் வச்சு எவ்வளோ பணம் அடிச்சானோ தெரியாதுல்ல. ஆனால் இவனை தேடி இயேசு போகிறதை பார்க்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல தேடி போனது அப்படின்னு போடலை, எரிகோ வழியாக போனார் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஆனால் இதை வந்து ஆழ்ந்து நீங்கள் தியானிப்பீர்களானால் உங்களுக்கு நன்றாக விளங்கும். ஆண்டவர் இந்த சகேயுவை பார்ப்பதற்காக தான் போனார் அப்படின்றது புரியும். ஆனால் நீங்கள் பாருங்க, வேதத்தில் சில ஆயக்காரர்கள் ஆண்டவருக்கு பிரியமாகவும் மனம் திரும்பி நடந்திருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடிகிறது. ஆயக்காரர்கள்லாம் பாவிகள் தான். ஆனால் யோவான் ஸ்நானன் என்ற தீர்க்கதரிசி அந்த யோர்தான் நதிக்கரையிலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணின பொழுது ஏராளமான ஜனங்கள் ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்வதற்கு வராங்க. அப்போ ஒவ்வொரு குரூப்பாக வராங்க. பரிசேயர்கள் வராங்க, போர் சேவகர்கள் வராங்க, ஆயக்காரர்கள், பொது ஜனங்கள் என்று சொல்லி எல்லா தரப்பட்ட ஜனங்களும் வராங்க. அப்போ இந்த ஜனங்கள்லாம் வந்து கேட்குறாங்க, நாங்கள் மனம் திரும்புகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்ட பொழுது யோவான் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது ஆயக்காரர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்றத உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். லூக்கா 3ஆம் அதிகாரம் 12-13. ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். ஸோ நான் வந்து மத்தேயு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். மத்தேயு யார்? அவரும் ஆயக்காரர். ஆனால் இயேசு போய் எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது எல்லாவற்றையும் உடனடியாக எப்படி அந்த ஆயக்காரனாகிய மத்தேயு விட்டார் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நிச்சயமாகவே இந்த யோவானால் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை எடுத்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அது அவருக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருந்திருக்கும். தேவனை தேடிக்கொண்டே இருந்திருப்பார். ரைட் டைம்ல போய் இயேசு கூப்பிட்ட உடனே எழும்பி வந்துட்டாரு. அதே மாதிரி தான் இந்த சகேயுவும் இயேசு இந்த பகுதியில் வராரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே, ஒருவேளை இவர் என்னதான் மற்றவர்களை மோசடி பண்ணி சம்பாதித்து கொண்டிருந்தாலும் ஒரு கார்னர்ல நம்ம தப்பு பண்றோமே அப்படின்ற எண்ணம் இருந்திருக்கும். இப்போ இயேசு வந்து நிறைய வாட்டி ஆயக்காரர்கள் பாவிகள் வீட்டிலலாம் போய் சாப்பிட்டதெல்லாம் இவர் கேள்விப்பட்டிருந்திருப்பாரு. அப்போ இவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசைனா, எப்படியாவது இந்த இயேசுவை நான் பார்த்து விட வேண்டும் என்ற ஆசை அவருக்குள் இருந்திருக்கும். இந்த சகேயு அப்படின்னு சொன்னா இதனுடைய அர்த்தம் என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, பியோர் ஒன், தூய்மையானவன் போட்டிருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் இந்த சகேயுக்கும் தூய்மைக்கும் ரொம்ப தூரம் இல்ல. அவர் ஆனா இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டாரோ, இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு அவர் வீட்டுக்குள்ளே அவர் அனுமதித்தாரோ,
நிச்சயமாகவே அவர் அந்த தூய்மையானவர் என்ற அந்த பெயருக்கு ஏற்றவாறு அவர் மாறியிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். இப்ப இங்க போட்டிருக்கு, எவ்வளோ தூரம் அவன் பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டானோ அந்த ஆசை இப்ப இயேசுவின் மேல ஷிஃப்ட் ஆயிருச்சு. எப்படியாவது இந்த இயேசுவை நான் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா இவனுக்கு சில தடைகள் இருக்கிறது. பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல அவனுக்கு முதல்ல தடை என்ன போட்டிருக்கு? அவன் குள்ளனானபடியால். சகேயுவுக்கு இயேசுவிடம் வர என்னென்ன தடைகள் இருந்ததுன்னு சொன்னா, முதல் தடை என்ன? சரீர வளர்ச்சி, குள்ளன், பிசிக்கல் அப்பியரன்ஸ். ரெண்டாவது பாருங்களேன், சகேயை பொறுத்த மட்டும் இவன் யாரு நான் சொன்னேன், இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஸோ இவன் ஆயக்காரனுக்கு தலைவனா இருக்கிறனால அவ்வளோ பப்ளிக்கா வந்து மற்ற காமன் பீப்புள் மாதிரி அவனால சுத்தி திரிய முடியாதுல்ல. அப்ப அவனுக்குன்னு ஒரு அந்தஸ்து, ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டேட்டஸ் ஒன்று இருந்துச்சா, அதான் ரெண்டாவது காரணம். சமுதாய அந்தஸ்து. ஏன்னா அவன் ஆயக்காரன். அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் என்னது? டாக்ஸ் கலெக்டர். ஸோ இது ரெண்டுத்தையுமே அவன் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு இயேசுவை தேடி வருகிறதை பார்க்கலாம். அவனுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம் இருந்தது. எப்படி இயேசு மற்ற ஆயக்காரர்களை அவர் சேர்த்து கொண்டாரோ அதே போல என்னையும் சேர்த்து கொள்வார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு கூட இந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் என்ன பண்றான் அப்படின்றத பார்க்கலாம். லூக்கா 19:4ஆம் வசனம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இப்ப என்ன செய்யறான்? அவனுக்கு 2 தடை இருந்துச்சு. ஒண்ணு, அவன் ரொம்ப குள்ளமா இருந்தான். ரெண்டாவது, வெளியில வந்தா ஜனங்க என்ன நம்மளை பத்தி பேசுவாங்களோ, நம்மள ஏதாவது ஏளனமா சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிக்காம, நான் உயர்ந்த பதவியில இருக்கிறேன், நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய சோஷியல் ஸ்டேட்டஸையும் பார்க்காம அவன் ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறுகிறதை பார்க்கலாம். அப்படின்னா நம்ம இப்படி சொல்லலாமா? அவன் காட்டத்தி மரத்துல ஏறினான் அப்படின்னா அவன் ஒரு சின்ன பிள்ளை போல அந்த மரத்துல ஏறி இருக்கிறான். இப்போ காட்டத்தி மரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எரிகோல நிறைய இருந்துச்சு. இந்த மரம் நல்ல கிளைகளோடு கூட இருக்குமா, அதனால ஈஸியா அந்த மரத்து மேல ஏறிடலாம். அதனாலதான் இந்த சகேயு இயேசுவை பார்க்கும்படி அந்த காட்டத்தி மரத்துல ஏறுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்க் எடுத்து என்ன பண்றாரு? அபாயகரமான காரியத்தை இவர் செய்கிறார், ஏறுறார். ரெண்டாவது பாருங்க, மற்றவங்க நம்மள ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு அவர் யோசிக்காம எப்படியாவது இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த மரத்துல ஏறுகிறதை பார்க்கலாம். அவருடைய ஆசை இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவனுக்குள்ள இருந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை இது குறிப்பிடுகிறது. அவ்வளோ ஃபாஸ்டா ஓடுறான். நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்ல, ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்ப இந்த சகேயும் ஒரு சிறு பிள்ளையை போல அவன் ஆசையோடு கூட ஓடி வருகிறான் இயேசுவை பார்க்கிறதற்கு என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 19:5-6 வசனங்கள். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். இப்ப என்ன நடக்குது பாருங்களேன். இவன் என்ன யோசித்தான் அப்படின்னா, திரளான ஜனங்கள் வருகிறார்கள், அப்ப இயேசுவை நம்ம மரத்துல இருந்து பார்த்தா நல்ல வியூ கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் மரத்துல இருந்து அவரை பார்க்கிறதற்காக தான் அவன் போறான். ஆனால் இயேசு அவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அவன் என்ன நோக்கத்தோடு கூட அவரை தேடி வந்தான் என்பதை உணர்ந்திருக்கிறார். எப்படியாவது இவனை அவருடைய ராஜ்யத்திலே இழுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு சித்தம் கொண்டார். ஆகவே இப்ப அவ்வளோ ஜனக்கூட்டம் இருக்குது, யார் யாரோ மரத்துல ஏறுவாங்க, இதெல்லாமா இயேசு பார்க்கணும். ஆனா பாருங்க, அந்த மரத்து பக்கத்துல வந்து நின்று அன்னார்ந்து பார்த்தாராம். அன்னார்ந்து பார்த்தது மாத்திரமல்ல, சகேயுவே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை பெயரிட்டு கூப்பிடுகிறார். ஒருவேளை இது வரைக்கும் அவனை எப்படி கூப்பிட்டுருப்பாங்கன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அவனுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ், அவனுடைய சரீர வளர்ச்சியை வச்சு, ஐயா அந்த குள்ளம் போனா பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அவன் போகும்போதெல்லாம் எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. இல்லாட்டா எப்படி சொல்லியிருப்பாங்க யூதர்கள்? அந்த படுபாவி போறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு தன்னை ஒருவர் பெயர் சொல்லி, அதுவும் அன்போடு பரிவோடு கூட மனதுருக்கத்தோடு ஒரு கூப்பிடுகிறார் என்று சொன்னால் அது இயேசுவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் அன்போடு கூப்பிட்டுருப்பார்ல, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, நீ எப்படி சீக்கிரமா ஓடி
அது மரத்து மேல ஏறினியோ அது போல சீக்கிரமா இப்போ இறங்கி வா. அப்ப இயேசு பாருங்களேன், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறாராம். நம்முடைய பெயரெல்லாம் அவருக்கு என்னன்னு தெரியும். ஒருவேளை இந்த உலகம் நம்மளை பல வேளையில நம்மளை பட்ட பெயரிட்டு கூப்பிடலாம். ஆனால் இயேசு நமக்கு நம்ம பெற்றோர் வைத்த பெயரை வைத்து அவர் கூப்பிடுகிறார். அது போலதான் இங்கே சகைவை கூப்பிட்ட உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிருது. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட கூட வீட்டிற்கு அழைத்து கொண்டு போறத பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இப்போ சகைவு எல்லாரும் பார்க்குறாங்க. முதல்ல அவன் அங்கே உட்காந்துருக்கதை பார்த்து காமெடி பண்ணி சிரிச்சிருப்பாங்க. ஆனால் இயேசு போய் அவர்கிட்ட பேசும்போது அவங்களுக்குலாம் ஆச்சரியமாயிருக்கும். சரி, பேசுறதோட விட்டாரா? அவர் என்ன சொல்றாரு? இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும்னு சொல்றாரு. அவனும் ஃபாஸ்டா சந்தோஷமா ஓடி வந்து இயேசுவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இதை பார்த்த சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரே கோபம், முறுமுறுக்கிறாங்க. என்ன இந்த இயேசு இப்படி பண்றாரு? இவன் மாதிரி மோசமானவன் வேற யாருமே கிடையாது. ஏமாத்துக்காரன், எவ்வளோ ஏமாத்தி பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். இவன் வீட்டுக்கு போய் இயேசு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்கிறதை பார்க்கலாம். இங்க என்ன பண்றாரு சகேயு? 8ஆம் வசனத்திலே சகேயு நின்று, இன்னும் வீட்டுக்குள்ள போலன்னு நான் நினைக்கிறேன். வீட்டுக்கு அழைத்து கொண்டு போறாரு. ஒருவேளை வீட்டுல நின்றுட்டு சொன்னாரோ இல்ல வாசல்ல நின்னே சொன்னாரான்னு தெரியல. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இப்ப என்ன சொல்றான் சகேயு? 2 விஷயத்தை இங்க சொல்றான். பாருங்க, என் ஆஸ்தியில நான் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்க போறேன். நான் யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தேன்னா அதை 4 டைம்ஸ் நாலத்தனையாக திரும்ப கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறான். இப்ப இயேசு இவன் கிட்ட ஏதாவது பிரசங்கம் பண்ணாரா? ஏதாவது போதித்தாரா? சகையு, இது வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை பரவாயில்லப்பா, ஆனா இனிமேல் என் பின்னாடி நீ வரணும். அதனால நீ என்ன பண்ணணும்னா, நீ அநியாயமா சம்பாதிச்சதெல்லாம் நீ எப்படியாவது அதை ரெஸ்டிடியூஷன் பண்ணணும், மறுசீரமைக்கணும். ஆகவே நீ ஏழைகளுக்கு பாதியை கொடுத்துரு, இல்லாட்டா என்னை நீ பின்பற்றி வர முடியாது. அது மாத்திரமல்ல, யார்ட்டனா அநியாயமா வாங்கிதான் நாலத்தினையா திருப்பி கொடுத்துரு. இப்படிலாம் இயேசு சொல்லலைல்ல. ஆனா இயேசு சகேயு வீட்டுக்குள்ள போன உடனேமே சகேயுக்குள்ள அந்த மனது அவர் குத்தப்பட்டவராகி அவரே அறிக்கை செய்கிறார். நான் இது வரைக்கும் யாருக்காவது அநியாயம் பண்ணியிருந்தேன்னா அதை கண்டிப்பா நான் சீர் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுதான் ஒருவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதான அந்த மறுசீரமைப்பு, அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ இயேசு கிட்ட இவன் வேகமாக அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறத பார்க்கலாம். இவன் யோசிக்கல, நம்மளை சுற்றிலும் இருக்கிறாங்க நிறையா பேர், இவங்களெல்லாம் நம்ம நிறையா வாட்டி ஏமாற்றி இருக்கிறோம். அவங்கெல்லாம் இப்படி நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. அதான் அநியாயமாக தானே சம்பாதிச்ச, குடு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அதனால நம்ம செய்யக்கூடாதுன்னு அவன் நினைக்கல. அவன் அதை பற்றி ஒன்றுமே யோசிக்கல. இப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்தூக்கி பார்த்து செய்ய வேண்டியதை நான் செய்ய போகிறேன். எப்படி இந்த ஆயக்காரர்களுக்கு அன்றைக்கு கட்டளையிடப்பட்டதோ, உங்களுக்கு எவ்வளோ வாங்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்தால் உங்களுக்கு அனுமதி இருக்குதோ அது மட்டும் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி யோவான் ஸ்நானன் அன்னைக்கு சொன்னது, இன்றைக்கு இந்த சகையோட வாழ்க்கையில அதை அவன் மனந்திரும்புதல் கனியாக அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை ஒரு பணக்கார வாலிபன் சந்திக்கிறான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கற்பனைகளை கைக்கொள். அவன் சொல்றான், சிறு வயதிலிருந்தே அதை கை கொண்டிருக்கிறேன். அப்போ உனக்கு உண்டான யாவற்றையும் விற்று நீ தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னார்ல. அப்ப அவன் அதற்கு மனம் இல்லாதவனாய் துக்கம் அடைந்தவனாய் அவன் இயேசுவை விட்டு போய்விட்டான் என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது மிகவும் அரிதாய் இருக்கிறது, கஷ்டம் அப்படிங்கிறார். ஆனால் அவர் சொன்ன அந்த காரியத்தை கேட்ட சீஷர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இது யாரால் கூடும்? ஐஸ்வர்யவான்கள் யாருமே வர முடியாதா அப்படின்னு கேட்ட பொழுது இயேசு சொல்றாரு, மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் சொன்னார். பார்த்தீங்களா? அந்த வாக்கு தத்தம் இப்பொழுது சகையுடைய வாழ்க்கையில 100% அப்படியே நிரூபணமாகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். சகையு பணக்காரன், ஆனால் இயேசு எதுவுமே சொல்லல. அவனே முன் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நம்மால் உணர முடிகிறது. சகையு ஒரு யூதன்.
நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் ஏற்கனவே ஏழைகளுக்கு நிச்சயம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ முறை ஆசாரியர்கள் இந்த சகையிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, நீ இவ்வளோ பணம் வச்சிருக்கிறியே, இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு அப்போ கொடுக்கவே மனசு வந்திருக்காது. ஆனா என்னைக்கு இயேசுவை பார்த்தானோ அவனுடைய அந்த கொடுக்காத குணமே மாறி கொடுக்கிறவனா கர்த்தர் அவனை மாற்றிட்டாரு. அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பல துர்குணங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அப்படி செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு என்றைக்கு நம்முடைய வாழ்வில் வந்தாரோ நம்முடைய வாழ்வு அப்படியே தலைகீழாக மாறிவிடும். இவன் பாருங்க, கஞ்ச பிஸ்னாரியா எல்லாமே எனக்கு வேணும்னு பணக்காரனா சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் இயேசு வந்தபோது இயேசு கேட்கவே இல்லை, அவனுடைய குணம் கொடுக்கிறவனாக மாற்றினது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் யார் வாழ்க்கையெல்லாம் இயேசு வருகிறாரோ உடைய ஜென்ம சுவாபங்கள் மாறி அவரை போல மாறுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் உடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இதுவரைக்கும் இந்த வீடு எப்படி சொல்லப்பட்டது? இது பாவியின் வீடு என்று சொல்லப்பட்டது. ஆனால் இவன் மனம் திரும்பினதை வெளிக்காட்டும் வகையிலே அதற்கு ஏற்ற கனியை அவன் கொடுக்கும் பொழுது இயேசு சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அதோடு கூட அவர் நிறுத்தி விடவில்லை. இதுவரைக்கும் அவன் ஆபிரகாமின் குமாரனாக பிறப்பின்படி இருந்தான். பிறப்பின்படி இருந்தும் அவன் ஒரு யூதனாக நடந்து கொள்ளவில்லை. அவனுடைய சொந்த சகோதரர்களே வஞ்சித்து தான் பணக்காரன் ஆக வேண்டும் என்று சொல்லி சுயநலமாய் வாழ்ந்தவன் தான். ஆனால் இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்பது என்ன அப்படின்னா, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இவன் ஆபிரகாமை போல தேவனை விசுவாசிக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லுகிறத பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இப்ப இயேசு இந்த இடத்துல அவர் வந்ததான அந்த நோக்கத்தை இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார். இயேசு எதற்காக வந்தார் தெரியுமா? இழந்து போனதை அவர் ரட்சிக்கிறதற்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கெட்டு போனதை, இழந்து போனதை அவர் சரி செய்வதற்கு, அவர் மீட்டு கொடுப்பதற்காக மீட்பராய் அவர் வந்திருக்கிறார் என்பதை இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? 10 ராத்தல் உவமை, பேரபிள் ஆஃப் 10 மினாஸ். இதனுடைய வேத பகுதி லூக்கா 19:11-28 வரைக்கும். பேரபிள் ஆஃப் த 10 மினாஸ் வாசிக்கலாம். லூக்கா 19:11. அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஒவ்வொரு உவமைக்கும் முன்பாக இயேசு எதற்காக இந்த உவமையை சொல்லுகிறார் அப்படின்ற அந்த காரியத்தை நம்மளால கவனிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துருக்குறோம். நல்ல சமாரியன் அந்த உவமையில உன்னுடைய பிறன் யார் அப்படின்றத விவரிக்கிறார். இந்த பரிசேயன் ஆயக்காரன் ஜெபத்துல தன்னை நீதிமானாக நினைத்து கொள்ளுகிறவர்களுக்கு உவமையா சொல்றேன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூடியிருந்தவர்கள் நினைத்தார்கள். ஏன்? ஏசுதான் மேசியா, ஏசுதான் நம்மளை இந்த ரோம அரசாங்கத்திலிருந்து காப்பாற்ற போகிறவர், அதனால தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு திரளான ஜனங்கள் ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் இயேசுவை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா இப்ப இயேசு எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்ல. எருசலேம்ல தேவாலயமும் இருக்கு, ஆனா இன்னொன்னு இருக்கு. என்னது? பிலாத்துவின் அரண்மனை இருக்கிறது. இப்ப இயேசு இந்த பிலாத்துவின் அரண்மனைக்கு நேராக போய் இந்த ராஜ்யத்தை கைப்பற்ற போகிறார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட தான் இந்த ஜனங்கள் அவரை பின்தொடருகிறார்கள். அப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்க? தேவனுடைய ராஜ்யம் இப்ப வந்தாச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு விளக்கும்படியாக இந்த உவமையை சொல்லுகிறார். வாசிக்கலாமா? லூக்கா 19:12. பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். இப்போ இதுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அந்த நாட்கள்ல மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு எஜமான் இருந்தார் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஏராளமான வேலைக்காரர்கள் இருப்பாங்க. அந்த எஜமான் என்ன பண்ணுவார்னா, அடிக்கடி வெளியூர் போய் அவர் பிஸ்னஸ் பண்ண போயிடுவார். அப்போ போகும் முன்பாக தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு தன்னிடத்துல இருக்கிற அந்த பொருட்களை,
அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு போவார். இந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும், இந்த வேலைக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த எஜமான் தங்களுக்கு கொடுத்த அந்த பொருட்களை வைத்து அவர்கள் வியாபாரம் பண்ணி மேலும் அதிகமாக அவருக்கு சொத்து சேர்த்து எஜமான் வரும்பொழுது கணக்கு கொடுக்கணும். அதுதான் அந்த நாட்கள்ல வழக்கமாக இருந்த ஒன்று. ஸோ அதை நீங்க பேக்ரவுண்டா நீங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒருத்தரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு பிரபு. இவர் எனத்துக்காக அவர் வெளிநாட்டுக்கு போறாராம். அவர் தன்னுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, ராஜாவாகும்படியா போறார். போறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஊழியக்காரர்கள் 10 பேரை கூப்பிடுறார். 10 பேரை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராத்தல் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். மினாஸ் என்று இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. இந்த ராத்தல் மினாஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவருக்கு 3 மாதம் சம்பளம் தான் இந்த ஒரு மினாஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அப்போ இவ்வளவு பெரிய ஒரு தொகையை இவர்களிடத்துல கொடுத்து விட்டு இவர் போறார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 19:14. அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். 10 ஊழியக்காரர்களுக்கு ஒரு ராத்தல் கொடுத்துறார். ஆனா மீதமுள்ள அநேக ஜனங்கள் எங்களுக்கு நீ ராஜாவா இருக்க வேண்டியதில்லை என்று சொல்லி ஸ்தானாதிபதிகளே அனுப்பினாங்களாம். தொடர்ந்து வாசிக்கலாம். 15ஆம் வசனம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கி இருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். நான் சொல்றேன் பார்த்தீங்களா, அவங்க வெளியூருக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஊழியக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து விட்டு போவார்கள். அதை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணி அதை பெருக்கணும். ஸோ இப்போ கணக்கு கேட்கறதுக்காக தான் இப்போ இந்த காரியத்தை இந்த பிரபு செய்கிறார். 16ஆம் வசனம். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். பாத்தீங்களா? அப்போ ஒரு ராத்தல் கொடுத்தவன் இப்ப 10 மடங்கு அதை அதிகமாக்கி இருக்கிறான். இப்போ எஜமான் அல்லது அந்த பிரபு இவனை பார்த்து என்ன சொல்லுகிறான்? 17ஆம் வசனம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். அப்ப பாருங்க, இவனுக்கு ஒரு பாராட்டை அவர் தெரிவித்து 10 பட்டணங்களை இவன் கையில ஒப்பு கொடுக்கிறார். 18ஆம் வசனம். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். ஆள் 10 ராத்தல் கொடுக்குறான், அதனால 10 பட்டணத்துக்கு அதிகாரியா வைக்கிறான். 2வது 5 ராத்தலை கொடுக்குறான், அதனால 5 பட்டணங்களுக்கு அவனை அதிகாரியா வைக்கிறான். தொடர்ந்து வாசிக்கலாம். 20ஆம் வசனம். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். இப்போ ஒருத்தன் வரான். இவன் என்ன பண்ணல, இந்த ராத்தலினால் வியாபாரம் பண்ணல, அதுக்கு பதிலாக ஒரு சீலையில் ஒரு துணியில சுத்தி பத்திரமா ஒளிச்சு வச்சுட்டானான். இவன் சோம்பேறித்தனத்துக்கு இவன் சொல்ற சாக்கு போக்கு தான் 21ஆம் வசனம். என்ன சொல்லப்படுகிறது? நீர் வைக்காததை எடுக்கிறவர் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு உண்மையான பயம் இருந்ததுன்னா இவன் கண்டிப்பா எஜமான் வருவாரு, அவருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்கணும், அதனால என்னால இதை சம்பாதிக்க முடியாட்டாலும் பேங்க்ல போட்டு வச்சிருந்தேன்னா வட்டியாவது அவர்கிட்ட கொடுத்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பான். இவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாததுனால தான் அவர் கொடுத்து விட்டு போயும் அதை சும்மா சோம்பேறித்தனமாக வைத்திருந்தான். சரியா? ஆனா இங்க ஆக்ட் பண்ற மாதிரி உமக்கு பயந்திருந்தேன்னு சொல்றான். இப்ப எஜமான் அல்லது அந்த பிரபு என்ன சொல்றார்? 22ஆம் வசனம். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்த்தேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வரப்பற்றிக் கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நின்றவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். இப்ப இந்த இடத்துல பாருங்க, எஜமானுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நான் தான் கடினமுள்ள மனுஷன் உனக்கு தெரியும்ல, அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? பேங்க்ல போட்டிருந்தனா நான் வட்டியாவது வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ராத்தலை எடுத்து ஏற்கனவே 10 பட்டணங்களுக்கு அதிபதியாக இருந்தவனுக்கு அதை கொடுக்கிறார்.
இப்ப அங்க சுற்றி இருந்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னு பார்க்கலாமா? லூக்கா 19, 25, 26. அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப ஜனங்க கேக்குறாங்க, ஏன் அவனுக்கு ஏற்கனவே 10 இருக்குதே, இல்லாதவனுக்கு கொடுங்களேன். நம்ம உலக நியதியும் அதுதானே. நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் கொடுத்தவனுக்கே கொடுத்துட்டு இருக்கிறீங்க, யார் இல்லாதப்பட்டவங்களோ அவங்களுக்கு கொடுங்களேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். இந்த உவமையினுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது இயேசு ஏன் அப்படி செஞ்சாருன்னு உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்ப என்ன பண்றாரு இயேசு? அந்த 10 பட்டணங்களுக்கு உள்ளவன் கொடுத்துட்டு சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் அதிகமா கொடுக்கப்படும், ஆனா இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் அடுத்தது என்ன பண்றாரு? 27, 28, 27ஆம் வசனம், அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுகள் என்று சொன்னான் என்றார். இந்த ராஜா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தானாதிபதிகள் அனுப்பிச்சாங்கல்ல, ராஜாவாகி வராரு. வந்து என் ராஜாங்கத்தை, என்னுடைய ஆளுமையை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நீங்க வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த உவமையில இந்த பிரபு யார் அப்படின்னு சொன்னா, இந்த பிரபு தான் இயேசு. இந்த ஊழியக்காரர்கள் யார் அப்படின்னு சொன்னா, இவர்கள் தான் இயேசுவை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், சீஷர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த பகைக்கிறவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இப்போ இயேசு வந்து எதற்கு பதில் கொடுக்கிறான்னு நான் சொன்னேன். தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமா வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற அந்த கூட்டத்தை பார்த்து தான் இந்த ஓமையை சொல்றார். அப்ப இந்த ஓமையில இருந்து என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது இயேசு இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை எழுத்தின்படியாக ஸ்தாபிக்க போவதில்லை அப்படின்ற காரியத்தை சொல்றார். நான் தேவனுடைய ராஜ்யத்தை இப்போ போய் அந்த ரோமர்கள்ட்ட இருந்து வாங்கி உங்ககிட்ட கொடுக்க போறது இல்லை. இப்ப நான் வந்தது வேற வேலைக்கு. நான் பாவிகளை ரட்சிக்க வந்திருக்கிறேன். நான் ஆவிக்குரிய ரீதியாக சாத்தான் கிட்ட இருக்கிற அந்த ராஜ்யத்தை பிடுங்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுக்கிறார். ரெண்டாவதாக நீங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சில காலங்கள் கழித்து தான் வரும். அதாவது எழுத்தின்படியாக நான் ராஜாவாக சிங்காசனத்துல இப்ப வீற்றிருக்க போவதில்லை, அதுக்கு இன்னும் சில காலங்கள் ஆகும், சில ஆண்டுகள் கழித்து தான் நான் வரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம வந்துட்டோமா, நம்ம நிச்சயமாக கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக மாற வேண்டும். இதை வேதத்தின் அடிப்படையில் நம்மளால பார்க்க முடிகிறது. நான் எடுத்து உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் வாசிக்கலாம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த டைம் பீரியட்ல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றை குறித்தும் ஒரு நாளிலே இயேசு நியாயஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்ப அன்னைக்கு இந்த பிரபு அவர்களுக்கு ராத்தல் அப்படின்ற அந்த காரியத்தை கொடுத்து விட்டு போனார். அது நான் சொன்னேன் 3 மாத சம்பளம். அதை வச்சு அவன் என்ன பண்ணாங்க, அவங்கெல்லாம் அதை பெருக்கினார்கள், அதை சும்மா வச்சிரல. அப்ப இன்றைக்கு நமக்கு இந்த ராத்தல் என்று சொல்லப்படுவது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு முதலாவது இந்த ராத்தல் என்பது நமக்கு அவர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, சரிங்களா? ரெண்டாவதாக நமக்கு கொடுத்திருக்கிற பணம், மூன்றாவதாக நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான தாளந்துகள், நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான பேலன்ஸ், ஸ்ட்ரென்த், இது எல்லாவற்றையும் வைத்து இதை இன்னும் அதிகமாய் பெருக்கி நம்ம சொத்து சேர்த்து நம்ம தலைமுறைக்கும் சேர்த்துட்டு போகணும்னு சொல்லல, தேவனுடைய ராஜ்யத்திற்காக இவையெல்லாம் பயன்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏன்? ஒரு நாள்ல அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக போய் நாம் நிற்க வேண்டும். சிங்காசனத்திற்கு முன்பாக எதற்காக நிற்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள்னா, நம்மள ஆண்டவர் அன்னைக்கு நியாயம் தீர்க்க மாட்டார். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள், நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் எதற்காக நாம் இயேசுவினுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்கணும்? அவனவன் செய்த செய்கைக்கு தக்க பலனை கொடுக்க. அப்ப ஆண்டவர் கேட்பார், உனக்கு இதெல்லாம் கொடுத்திருந்தனே, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ என்ன செஞ்ச? அன்னைக்கு போயிட்டு அந்த சோம்பேறியான அந்த ஊழியக்காரனை போல ஒண்ணுமே நம்ம பயனற்றவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உபயோகம் இல்லாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால்
என்ன பண்ணாரு? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த நாளிலே அப்படிப்பட்ட சோம்பேறித்தனமாய் இருக்கிற அந்த தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் அவர்களுக்கான அந்த தண்டனையை கொடுப்பார். இது கிட்டத்தட்ட தாலந்து உவமை மாதிரியே இருக்குல்ல. ஆனா இந்த தாலந்து உவமையும் இது ஒண்ணு கிடையாது. ஏன்னா நான் தாலந்து சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுத்தேன். ஒரு தாலந்து அப்படின்னு சொல்லும் பொழுது 36 கிலோ தங்கம்னு சொல்லிக் கொடுத்தேன். அதாவது ஒரு மனிதன் 20 ஆண்டுகள் வேலை பார்த்தால் அந்த சம்பளம் தான் ஒரு தாலந்து. அப்போ ஒருவனுக்கு 5 தாலந்து கொடுக்கப்பட்டது, ஒருவனுக்கு 2 தாலந்து கொடுக்கப்பட்டது, ஒருவனுக்கு 1 தாலந்து தான் கொடுக்கப்பட்டது. நான் சொன்னேன், பாவம் அவனுக்கு ஒரே ஒரு தாலந்து, அதை வச்சு என்ன பண்ணுவான்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு தாலந்தே 36 கிலோ தங்கம், அந்த ஒரு தாலந்தே 20 வருட சம்பளம். அப்போ எவ்வளோ ஒரு பெரிய தொகையை கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன அந்த இடத்துல பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த ஒரு தாலந்தை புதைத்து வைத்தவனை எரி நரகத்திற்கு தள்ளி விடுவார். அப்ப சோம்பேறித்தனமா யாராவது கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை ஆண்டவர் நிச்சயமாகவே நியாய தீர்ப்பில் நிறுத்துவார். நல்ல கை கால்லாம் நல்லா இருக்கணும். ஆனா என்ன பண்ணுவாங்க? வீட்டுல உட்காந்து திட்டுவாங்க. அவங்களுடைய ஃபுல் டைம் ஒர்க்கே என்னன்னா, காலைல சாப்பிடுவாங்க, மத்தியானம் சாப்பிடுவாங்க, நைட் சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க. சும்மா அப்படின்னு நடந்து போயிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். ஒரு பிரயோஜனம் அவர்கள் மூலமாக இருக்காது, அவர்களுக்கும் இருக்காது, அவங்க குடும்பத்துக்கும் இருக்காது, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் பிரயோஜனமற்றவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். 4வதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நியாய தீர்ப்படைவார்கள். அதுதான் பார்த்தீங்களா, அந்த பிரபுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு பகைத்தவர்கள் அவர் ராஜாவா வந்த பிற்பாடு அவர்களுக்கான நியாய தீர்ப்பு, அவர்களை வெட்டி போடுங்கள்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த 2000 ஆண்டுகளாக கிருபையின் நாட்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாத்தையும் போய் சுவிசேஷத்தை சொல்றோம், இயேசுவை அறிமுகம் செய்கிறோம். ஆனால் இயேசு ராஜா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி விடுகிறவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் நியாய தீர்ப்படைவார்கள் என்பதை இந்த உவமையின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப 4 காரியங்கள், அததான் யோவான் 9:4 இயேசு சொல்றார் பாருங்க. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இந்த 2000 இயர்ஸ் தான். இந்த இயர்ஸ்க்குள்ள புறஜாதியோட காலம் முடிஞ்சிடும். இதற்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவற்றிலிருந்து ரிவார்டு பலன்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நியாய தீர்ப்படைவார்கள் என்பதை நாம் இந்த உவமையின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப இதுவும் தாலந்து உவமை மாதிரிதான். ஆனா இது தாலந்து உவமையோட டிஃப்ரெண்ட். இங்க எல்லாருக்குமே ஒரு ராத்தல் கொடுக்கப்படுகிறது, அங்க வித்தியாசமான தாலந்துகள் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி அங்க வேற மாதிரி ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, இங்க வேற மாதிரி சொல்றாரு. அப்ப அது ரெண்டும் வித்தியாசமான உவமை. ஒருவேளை கான்செப்ட் சேமா இருக்கும். அப்ப நம்ம என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர், நிறைய ரிசோர்சஸ் எனக்கு கொடுத்திருக்கிறீர், பணம் கொடுத்திருக்கிறீர், பொருள் கொடுத்திருக்கிறீர், நல்ல ஆண்டவரே திறமைகளை கொடுத்திருக்கிறீர், நல்ல கிருபைகளை, பேசுகிற கிருபைகளை தந்திருக்கிறீர், நல்ல பலன் கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாட்களை நாங்கள் புதைத்து வைத்து விடாதபடிக்கு, இல்லாவிட்டால் அந்த ஐஸ்வர்யவானை போல நமக்காகவே பொருட்களை சேர்த்து வைத்து அதிலேயே நம்ம துக்கம் அடையாதபடிக்கு, கர்த்தருக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இதை அதிகமாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை தான் இயேசு இந்த உவமையின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நம்ம இதை தொகுத்து நான் சொல்லிடுறேன். இந்த உவமையின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, முதலாவது என்ன, இயேசு இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை எழுத்தின்படியாக ஸ்தாபிக்க போவதில்லை. 2வது, தேவனுடைய ராஜ்யம் சில காலங்கள் கழித்து தான் வரும் அப்படின்ற விஷயம் கத்துக்கிறோம். 3வதாக, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 4வதாக, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நியாயம் தீர்ப்படைவார்கள் அப்படின்ற காரியத்தை கற்றுக்கொள்றோம். அப்ப இன்னைக்கு நம்ம லூக்கா 19ஆம் அதிகாரம் முதல் 27 வசனங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். இனி வர வாரத்துல மீதமுள்ள வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசி நம்முடைய சத்தியமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, சகேவி எவ்வளோ ஆவலோடு கூட உம்மை தேடி வந்தது போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை முதலாவது தேடி வருவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. 10 ராத்தல் உவமையிலிருந்து கூட எங்களுக்கு ஏராளமான காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஏராளமான தாளந்துகள், நேரம், ஏராளமான பலத்தை கொடுத்திருக்கிறீர். அதை உம்முடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. துதி கன மகிமையாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Open the eyes of my heart, Lord.
see